வணக்கம். நம்மளோட சிறுகடி கேஸில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி மீனா வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு இங்கே மீனாக்கு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வந்து எதுக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு மீனா ஒரு டவுட்டோடைய ஃபோன் எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மயில் இருந்த மாதிரி மீனா எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வர முடியுமா, எனக்கு அதோட ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மீனா வந்து சரிங்க நான் வரேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே மீனா கிளம்பி இங்கே மயிலை பார்க்குறதுக்காக பார்க்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மீனா வந்து என்னக்கா என்னாச்சு திடீர்னு இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மயில் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா நம்ப முடியாது, அது இல்லாமல் அதே மாதிரி இந்த வேலை எப்போ போகும் சொல்லி எனக்கு தெரியாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு கொஞ்சம் காசு நான் பேங்க்கில் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வேலை எழுத டைமில் இந்த மாதிரி தண்டச்சோறு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்களா. ஸோ அதுக்காக அமைச்சிருக்குது இங்கே மயில் வந்து இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மீன் வந்து சரி அமைச்சிருக்கு சொல்லவும் செய்கிறாங்க. அதே மாதிரி இங்கே முக்கியமாக மீனா நீ இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அக்கா நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், அதான் உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட டச்சே இல்லையா, அப்புறம் என்ன அமைச்சிருக்குது கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மேலே இருந்தால் சரி மீனா அமைச்சிருக்குது இங்கே மயில் அது இல்லாமல் இங்கே மீனா 2 பேருமே இங்கே பேங்க்கில் வந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே கரெக்டாக மயிலோட அம்மா வந்து இங்கே 2 பேருமே இங்கே பேங்க்கில் நிற்கிறத இங்கே பார்த்துட்டு போகவும் செய்கிறாங்க. சரி இப்போதைக்கு கூப்பிட வேணாம், அந்த மீனா வேறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இங்கே வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. அதேமாரி இங்கே மீனா அதேமாதிரி மயில் ஸோ 2 பேருமே இங்கே பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் பண்ணவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இங்கே புக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இங்கே தெரியாத மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே மயில் வந்து ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ சாப்பிட்றது கூப்பிடும்போது இங்கே மயில் வராங்க. இங்கே மயிலோட அம்மா வந்து என்ன உன்னை பேங்க்கில் பார்த்தேன் அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மேலே ஆமாம் இந்த மாதிரி நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக போனேன் அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டா, அதுக்குள்ளே நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறையா என்கிட்ட கேட்டப்போ 10,000 தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் 5,000 ரூபாய் தான் கொடுத்தா, கேட்டதுக்கு 5,000 எனக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். என்ன உண்மையாகவே 10,000 தானே உனக்கு சம்பளம் அமைச்சிருக்குது கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் 10,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம், 5,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, அது நான் சாப்பாடு செலவு, அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. என்னடி 5,000 ரூபாய் கொடுத்துரு, அப்போ இங்கே தங்குற அதுக்கு ஃபேனு கரண்ட்டு அது இது லுட்டுலுஸ்க்குன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது, அதுக்கெலாம் நீ காசு கொடுக்க வேண்டாமா அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. ஓ அப்படியாம்மா சரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு நான் பிஜிக்கு போய் தங்கிக்கிறேன், பிஜி ஹாஸ்டலுமே போய் தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஓ காசு பார்க்க ஆரம்பிச்ச உடனே இந்தமாதிரி நான் வெளியில் போய் தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறியா, ஓஹோ சூப்பர் டி அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் மேலே என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், நானா வேணும்ட்டே இது மாதிரி நானா அந்த 1 மாதத்துக்கு 5,000 ரூபாய்க்கா நான் சாப்பிட்றேன் இல்லைல்ல அமைச்சிருக்குது சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே பாரு ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்தால் கிளம்பி போயிட்டாரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு தொல்லை வந்து சொல்லி நான் பாட்டு கம்முன்னு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வணக்கம்.